தமது வாழ்வாதாரம் சிறப்படைய வேண்டும் என்ற நோக்கில் மீள்குடியேறிய கிராம மக்கள் தொடர்ந்தும் பல இன்னல்களுக்குள் கட்டுண்டு கிடப்பது வேதனைக்குரியது. கென்யா பிரதேசத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மீள்குடியேற்ற கிராமமே மஜித் நகர். தொழில் நிமித்தம் இந்த கிராமத்திற்குள் மக்கள் குடியேறியுள்ள போதிலும் அவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்தும் கேள்விக்குறியாகவே தொடர்கின்றது. நாங்கள் வந்து 5 வருஷம் குடியேறிச்சோம். எந்த பிரச்சனையும் ஒன்றும் செஞ்சு தாராங்கலிங்கள, ஒன்றும் செய்கிறாங்கலிங்கள. இந்த கக்குசி இல்லை, வீடு இல்லை, ரோட்டு வசதி இல்லை, கண்டு ஆஸ்பத்திரியை கட்டிக்கிட்டு இப்படி ஒன்றும் உதவி செய்யாமல் கிடக்காங்க. நாங்கள் அது ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் போய்த்து வரோம். இப்படி குமர் பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு அங்கேயும் போய்த்துட்டு நல்லா கஷ்டப்படுறோம். இப்படி ஓலை விட்டுலேயே நாங்கள் ஒளி தான் கிடக்கோம். இப்படி அரசாங்கத்தில் ஒன்றும் செய்கிறாங்கலிங்களே, ஒன்றும் பார்க்குறாங்கலிங்களே. விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் குளத்து மீன்பிடியை ஜீவனோபாயமாக கொண்டு தமது வாழ்வினை இந்த மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். மேல்குடியேறி 7 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இவர்களது வாழ்வியல் துன்பத்திலேயே தொடர்கின்றது. மஜித் நகரில் அமைய பெற்றுள்ள குரங்கு பாஞ்சான் குளம் போர் நிறுத்த காலத்தில் சர்வதேச ரீதியில் பெரிதும் பேசப்பட்ட கிராமம். எனினும் தற்போது இந்த கிராமத்தில் வாழும் தாம் எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்வதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். யுத்த தாக்கத்தின் பின்னர் இந்த கிராமத்தில் 102 குடும்பங்கள் குடியேறியுள்ள போதிலும் இம்மக்களின் வாழ்வாதார தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படவில்லை. வீதி, குடிநீர், சுகாதார வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏதும் மேற்கொள்ளப்படாத நிலையில் தாம் வாழ்வதாக இந்த கிராம மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வீடு பிரச்சனை, மழை வந்தா காத்து மழையில வந்து நாங்கள் குடிசையில இருந்து பறந்துட்டு அப்படியான நிலைமையில எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து அமைச்சு தாங்க. கஷ்டம் சரியானஞ்சால தொழில் வாய்ப்புக்கும் கஷ்டம்தான். தண்ணி பிரச்சனை இதான் சரி. அப்படி பிரச்சனைகளுக்கு ஆணைகள் வருவது, ஆணை தொல்லை தாங்க முடியாது. இனி என்ன செய்யறது, பிரச்சனை பட்டு தான் இருக்கும். இந்த 3 வருஷத்துக்கு முதல் மேலக்கூடிய எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. இந்த வீட்டில் இருக்கவங்க ஓட வீடு குடிய அதுவும் ஒழுகுது. இதை பார்த்து எங்களுக்கு இந்த பூர்த்தியமாக நிகழ்ச்சி செஞ்சு தருமாறு மனைவியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாக்குகளுக்காக வீடு தேடி வரும் அரசியல்வாதிகளின் பாராமுக நிலைக்கு இந்த கிராமமும் தகுந்த உதாரணமாகும்.